இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா பற்றி கொஷின்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக இங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ யார் யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா நீங்கள் ரினியூவல் பண்ணாலும் சரி, புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்களா, எல்லாருக்கும் இது ரொம்ப தேவை. ஏன் யூகேவை சூஸ் பண்ணீங்க? வை டு யூ வாண்ட் டு ஒர்க் இன் த யூகே? வை யூ டிடன்ட் கோ பேக் டு யுவர் ஹோம் கண்ட்ரி அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போது வரக்கூடிய காலங்களில் 10ல் 70% ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ இன்டர்வியூக்கு சூஸ் பண்ணுறாங்க. எப்போ ஜாப் ஆஃபர் கிடச்சது, என்னைக்கு சிஓஎஸ் கொடுத்தாங்க, எப்போ இன்டர்வியூ நடந்தது, எவ்வளவு நேரம் இன்டர்வியூ நடந்தது, யார் இன்டர்வியூ பண்ணாங்க, சரியா? அதுக்கப்புறம் இந்த கடையோட டேர்ன் ஓவர் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த கடையோட ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா அப்படிங்கிறது கேட்கணும். அவசியமா? எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படி இருக்கீங்களா? சூப்பராக. இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா பற்றி கொஷின்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக இங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ யார் யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா நீங்கள் ரினியூவல் பண்ணாலும் சரி, புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்களா, எல்லாருக்கும் இது ரொம்ப தேவை. ஸோ அது இன் கண்ட்ரியில் பண்ணாலும் சரி, அவுட் கண்ட்ரியில் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக எம்ப்ளாயர்ஸ் பார்க்கணும். சிஓஎஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த எம்ப்ளாயர்ஸ், லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க அண்டு ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ இது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த எந்த கேட்டகரியிலையும் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவுக்கு எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளார போயிடுவோம். ஆமாம், ஸோ இது மெயினாக வந்து இப்போது நான் எடுத்திருக்கிற இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரீசண்டாக ஜூலையில் இன்டர்வியூ நடந்து செப்டம்பரில் வீசா கிராண்ட் ஆனவங்களோட கொஷின்ஸை வச்சு தான் நான் பண்ணுறேன். இது வந்து ஷாப் மேனேஜர் அவங்க போனவங்களுக்கு ரெலவெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேயா? நார்மலாக வந்து இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் கொஷின்ஸு, இன்னொன்று வந்து டெக்னிக்கலுங்கிறது. ஸோ டெக்னிக்கலுங்கிறது உங்களுடைய ஜாபை பொறுத்து உங்களுக்கு கேட்பாங்க, உங்களோட டியூட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி. இதை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எங்களால் தர முடியும், ஆனால் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பியூட்டி சலூனில் இருக்கீங்க, அப்போ வந்து அதுக்கான சம்மந்தப்பட்ட உங்கள் டியூட்டிஸ்லேருந்து எங்களால் கொஷின்ஸ் தர முடியும். அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க, வாட் டெஸ்ட் யூ வில் டூ பிஃபோர் டூயிங் ஹேர் கலர் அப்படின்னா, அது வந்து ஆஸ் இமிக்ரேஷன் லாயர் நாங்கள் இல்லை யாராலையும் சொல்ல முடியாது. ஆன்சர் அதுக்கு நீங்கள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பட்டு ஜென்ரல் கொஷின்ஸுக்கு நாங்கள் தருவோம், டெக்னிக்கலுக்கும் நாங்கள் தருவோம், ஆனால் ஆன்சர்ஸ் நீங்களும் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட கேட்டு பண்ணணும், சரியா? இப்போது இது சொன்ன மாதிரி ரீசெண்டாக இன்டர்வியூ நடந்து கிடச்சவங்களோட இதை வச்சு அவங்க கிட்ட இன்டர்வியூ நோட்ஸை வந்து நாங்கள் ஹோம் ஆஃபீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. அதிலிருந்து தான் நம்ம சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த ஜென்ரல் திங். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்குற கொஷின் வந்து, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு யார் ஃபில் பண்ணது, நீங்களா இல்லை உங்கள் இமிக்ரேஷன் லாயரா? ஓகேயா? இது ஃபஸ்ட் இதிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. இந்த ஜாபு எப்படி ஃபைன் பண்ணிங்க? இந்த ஜாப் நீங்கள் வந்து இண்டீட் ஆடை பார்த்து பண்ணிங்களா, இல்லை ஜாப் போஸ்ட் ரோட்டில் நடக்கும்போது, யூகேல இருக்கிறவங்கன்னா ரோட்டில் நடக்கும்போது போஸ்டரை பார்த்து அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னா இண்டீட் ஜாப் இல்லை ஜாப் சென்டர் ப்ளஸ்ஸு எதில் பார்த்து அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஜாப்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த ஒரு ஜாப்பு தான் அப்படின்னா அது எப்படி ஒரு ஜாப் அப்ளை பண்ணி ஒரு ஜாப்லேயே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஜெனுவினாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு, இப்போ நீங்களே நம்ம முன்னாடி பேர் எத்தனை கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். 50 100ன்னு பண்ணால் தான் 1 2 வரும். அந்த இன்டென்ஷனு அது ஜென்யூன் வேக்கன்சியா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது, வை டிட் யூ செலக்ட் திஸ் கம்பெனி, சரியா, அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் இந்த கம்பெனியில் யாராவது உங்களுக்கு ரிலேட்டிவ் இருக்காங்களா, வேலை பார்க்குறாங்களா, இல்லை இந்த கம்பெனி ஓனரை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்குறாங்க. மெயினாக இந்த கம்பெனியில் இந்த வேலைக்காக யார்கிட்டையாவது பணம் கொடுத்தீங்களா, எவ்வளவு பணம் கொடுத்தீங்க
அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா பணம் கொடுத்து வேலையை வாங்குறது வந்து தப்பு. ஓகே, ஸோ இந்த கம்பெனினா இது வந்து நீங்கள் ஷாப்கீப்பர் முன்னாடிக்க சொல்கிறீங்களா எல்லாத்துக்கும்? எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. சரியா? இப்போது இது எல்லாமே ஜென்ரல் கொஷின்ஸு. இது ஸ்விட்சிங் பண்ணும்போது கூட இது வருது. எக்ஸ்டென்ஷன் பண்ணுறவங்களுக்கு பெருசாக வரதில்லை, ஆனால் இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறவங்களுக்கும் வருது. இந்த கொஷின்ஸை ஒரு இன்டர்வியூன்னு எடுத்துட்டாங்கன்னா இது எக்ஸ்டென்ஷன் போகிறவங்களுக்கும் இதை கேட்பாங்க. ஓகே. அப்போ அவங்க சொல்லணும், நான் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இது எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷன். ஸோ என்ன சொல்லணும், இந்த செந்தில் சித்தப்பா என்னோட ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, எப்போவுமே உண்மையாக தான் சொல்லணும். ஓகேயா? ஏன்னா ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சிஓஎஸ்ல ஸ்பான்சர் நோட்டில் அதை மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த இது தான். அடுத்தது மெயினாக வந்து அவங்க கேட்குறது, இந்த ஜாபு தங்கியிருக்கிற இடத்துக்கும் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கேட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்குறாங்க. தங்குறீங்கன்னா எங்கே தங்குறீங்க? ஷாப்புக்கு மேலே தங்குறீங்க. நிறைய பேர் இருக்காங்க, தட் இஸ் ஃபைன். அதுக்கு ஏதாவது பே பண்ணுறீங்களா? தங்குறதுக்கு ஏதாவது பே பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ ஜாப் ஆஃபர் கிடச்சது, என்னைக்கு சிஓஎஸ் கொடுத்தாங்க, எப்போ இன்டர்வியூ நடந்தது, எவ்வளவு நேரம் இன்டர்வியூ நடந்தது, யார் இன்டர்வியூ பண்ணாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த கடையோட டேர்ன் ஓவர் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த கடையோட ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அவசியமா? இது வந்து சில பொசிஷன்ஸுக்கு தேவைப்படும், சில பொசிஷன்ஸுக்கு தேவையில்லை. இப்போது அவங்க ஷாப் மேனேஜர் அப்படின்னு இருந்துட்டு அந்த மேனேஜர் வந்து அதில் போட்டிருக்காங்க டியூட்டிஸில் ப்ரிப்பேர் இயர்லி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருந்தால் அப்போ வந்து அவங்க இது தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டியூட்டிஸை பொறுத்து. பட் இந்த கேள்விகளெல்லாம் கிடைச்சவங்களுக்கு இது கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஷின்ஸை வந்து நான் சொல்கிறேன். அடுத்தது, எவ்வளவு நாள் நீங்கள் வேலை பண்ணுவீங்க, உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு பர் வீக், எவ்வளவு நாள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் வீக்கு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டைம் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி எவ்வளவு, வீக்லியா மந்த்லியா, பர் ஆனம் எவ்வளவு, கையில் கொடுக்குறாங்களா, அது நெக்ஸ்ட் கொஸ்டின். சேலரி எப்படி பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. இப்போ ஷாப் மேனேஜர் அப்படிங்கிறது உங்கள் சிஓஎஸ்ல இருக்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக சொல்லணும். ஓகே, அது கிளியராக தெரியணும் நம்மளுக்கு. இல்லை, கண்டிப்பாக. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு சம்மந்தப்பட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் படித்தது வந்து எம்பிஏ இங்கே யூகேல முடிச்சு கார்பெண்டராக போகிறீங்கன்னா அப்போ அவங்க கேட்பாங்க, உனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா கார்பெண்ட்ரி. எதுவுமே இல்லைன்னா யூ ஆர் நாட் ஜென்யூன், வேறு எந்த வேலையும் கிடைக்கல. ஆமாம், அது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஏன் யூகேவை சூஸ் பண்ணீங்க, ஒய் டு யூ வாண்ட் டு ஒர்க் இன் த யூகே, ஒய் யூ டிடன்ட் கோ பேக் டு யுவர் ஹோம் கண்ட்ரி அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ ஒரு கொஷின்னா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்டு சொல்கிறீங்க, அந்த வெப்சைட்டை பார்த்து தான் இந்த ஜாப் அப்ளை பண்ணிங்க, அந்த எப்படி ஜாப் அப்ளை பண்ணிங்கங்கிறது கேட்கும்போது அந்த அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப் சில பேருக்கு கேட்குறாங்க, இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரல் கொஷின்ஸு. இப்போது இந்த ஜென்ரல் கொஷின்ஸு இல்லாமல் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் கொஷின்ஸு வந்து நம்ம போக போகிறோம். ஓகேயா? இப்போ வந்து ஒரு ஷாப் மேனேஜருக்கான டெக்னிக்கல் கொஷின்ஸை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி எங்களால் வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும், உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ நாங்கள் கண்டக்ட் பண்ண முடியும். பட் இன்டர்வியூவில் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா ரிஃப்யூஸ் ஆகும். நாங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாலும் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலை, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டீங்க, இன்டர்வியூவில் மறந்துட்டீங்க, இன்டர்வியூவில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியலை அப்படின்னா ரிஃப்யூஸ் ஆகும். ஆனால் சில பேர் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணாலும்
வேகாக வந்து பண்ணியிருக்கீங்க ஆன்சரு, டீட்டெயில்டாக பண்ணலைன்னு சொல்லி சில பேருக்கு ரெஃப்யூசல் ஆகுது. அந்த மாதிரி ரெஃப்யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஈஸியாக வந்து அட்மின் ரிவ்யூவில் எடுத்துகிட்டு போய் அதை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஓகே, புரியுதுங்களா? பட் இந்த இன்பிட்வீன் வந்து இதை நான் சொல்ல வேண்டுங்கிறதுக்காக, இந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இப்போ டெக்னிக்கலாக இருக்கிற கொஷின்ஸு வந்து நான் வந்து இப்போது சொல்ல போகிறேன். மெயினாக வந்து அவங்க கேட்குறது வந்து டெக்னிக்கல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கிலீஷை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணீங்க, ஐஎல்ஸ் வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிங்களா இல்லை டிகிரியை வச்சு யூகே நாரிக் எக்டஸ் அது மாதிரி வச்சு பண்ணிங்களா அப்படிங்கிறதும், இந்த ஜாபுக்காக நீங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்களா அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா இந்த ஜாபுக்கு, அது நீங்கள் சைன் பண்ணிங்களா அப்படிங்கிறது கேட்குறாங்க. சாரி, டெக்னிக்கலுக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதனால சொல்கிறேன். அப்புறம் எவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியடு, எத்தனை டேஸ் ஹாலிடே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இப்போ டெக்னிக்கல் கொஷின்ஸ், நீ வந்து மேனேஜராக போகிற, எத்தனை ஸ்டாஃபை நீ மேனேஜ் பண்ணுவ, ஓகே, கடையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எத்தனை ஸ்டாஃப்ஸை வந்து நீ மேனேஜ் பண்ணுவ அப்படிங்கிறது கேட்குறாங்க. அடுத்தது உன்னோட ஜாப் டியூட்டிஸில் இன்வென்ட்ரி கண்ட்ரோலுங்கிறது இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி சாஃப்ட்வேர், நேம் எனி 2 இன்வென்ட்ரி சாஃப்ட்வேர், இல்லை எந்த சாஃப்ட்வேரை நீ யூஸ் பண்ணுவ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அப் செல்லிங், அப்புறம் வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கிராஸ் செல்லிங் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போது அப் செல்லிங் கிராஸ் செல்லிங் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறோம், இன்னொரு ப்ராடக்டை வந்து என்கரேஜ் பண்ணி அது பண்ணுறது, அதை வந்து டீட்டெயில்டாக சொல்லணும். சரியா? இதெல்லாம் டெக்னிக்கல் ஒரு ஷாப் மேனேஜருக்கோ இல்லை ஷாப் கீப்பரோ ஷாப் சூப்பர்வைசரோ அப்போது இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, கடையில் தெஃப்ட் ஆகிருக்கு, அப்போது நீ என்ன பண்ணுவ, உன் கடையில் தெஃப்ட் ஆகிருக்கு நீ என்ன பண்ணுவ, உன் கடையில் வர கஸ்டமருக்கும் இன்னொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு சண்டை நடக்குது, அப்போது என்ன பண்ணுவ அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸ்டாஃப்குள்ளாரே சண்டை நடக்குது, அதுக்கு என்ன பண்ணுவ, எப்படி ரிசால்வ் பண்ணுவ இஷ்யூவை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை எப்படி டீல் பண்ணுவ, எப்படி ஒரு கஸ்டமருக்கு ரெசல்யூஷன் நீ கொடுப்ப அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கொஷின்ஸில் டியூட்டிஸில் அவங்க வந்து ஆடிட், ஸ்டாக் ஆடிட் பண்ணுறேன்னா எப்படி நீ வந்து ஸ்டாக் ஆடிட் வந்து செய்வ, ரீஆர்டர் லெவலில் எப்படி. ஆமாம் ஆமாம். மெயினாக ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன்னா என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுப்ப, ஒரு ஸ்டாஃபோட அப்ரைசல்னால் எப்படி ஸ்டாஃப் அப்ரைசல் நீ கண்டக்ட் பண்ணுவ. 4-5 மணி நேரம் நடக்கும் பொழுது இன்டர்வியூ 90 மினிட்ஸ் நடக்குது. 90 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டு 90 மினிட்ஸ். சில பேருக்கு 20 நிமிஷத்துலேயும் முடியுது, சில பேருக்கு 90 மினிட்ஸும் ஆகுது. தெளிய விட்டு. அதுக்கப்புறம் கேபிஐன்னா என்ன, உன் கடைக்கு கேபிஐ என்ன, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்னது. அதுக்கப்புறம் உன் கடையை வந்து சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன், உன் ஷாப்பில் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது கேட்குறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்டதுக்கப்புறம் எல்லா கொஷின்ஸும் உனக்கு தெளிவாக புரிஞ்சதா, அதான் தெளிவுடுறதா, நீ சொன்ன கொஷின்ஸுக்கு ஆன்சர் உனக்கு திருப்தியாக இருக்கா, ஏதாவது புரியலையா அப்படிங்கிறது. இப்போது நாங்கள் இங்கேயும் சரி அவுட் சைடும் சரி, நாங்கள் வந்து இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாதவங்களுக்கு இன்டர்ப்ரெட்டர் வைக்கிறோம். இன்டர்ப்ரெட்டர் நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெஃப்யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. அது கிடையாது. கண்டிப்பாக என்ட்ரி கிளியரன்ஸில் இருக்கிறவங்க இன்டர்ப்ரெட்டர் வைக்கலாம், தப்பே இல்லை. இங்கே சில ஜாப்ஸ், இப்போ இங்கே இருக்கிறவங்களே வந்து ஷெஃபாக, அதாவது நான் பழைய ரூல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஷெஃபாக அப்ளை பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ வருது, இல்லை டெக்னிக்கலாக இருக்கிறது கார்பெண்டர், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பெருசாக தேவையில்லைன்னா அது டெக்னிக்கல் அவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து இங்கிலீஷ் இன்டர்ப்ரெட்டர் கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து சில இதுக்கு மட்டும் இன்டர்ப்ரெட்டர் இருக்கலாம். ஆனால் என்ட்ரி கிளியரன்ஸுக்கு ஷெஃபுக்கு இன்டர்ப்ரெட்டர் தாராளமாக வைக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இப்போது வரக்கூடிய காலங்களில் 10ல் 70% ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ இன்டர்வியூக்கு சூஸ் பண்ணுறாங்க. 10ல் 7 பேரை வந்து இன்டர்வியூக்கு சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபைலையே வந்து பண்ணும்போதே நாங்கள் வந்து முடிஞ்ச வர இன்டர்வியூ வராத மாதிரி எல்லா ஆன்சரையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். பட் ஸ்டில் இன்டர்வியூ வந்தாலும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம்.
ஆனால் இப்படி இருந்தும் இன்டர்வியூவில் சரியாக பண்ணலைன்னா ரெஃப்யூஸ் ஆகும். பட்டு ரெஃப்யூஸ் ஆனாலும் அது வேகாக இருக்குதுன்னா நம்ம அப்பீல் பண்ணலாம். ஸோ இப்போ வரக்கூடிய காலங்கள் முன்னாடி மாதிரி வந்து சிஓஎஸ் கேட்டாலே இப்போ தரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ராப்பராக அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்று எங்ககிட்டயோ இல்லை எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் லாயர்ஸ் இல்லை சாலிசிட்டர்ஸ் எஸ்ஆர்ஏ ரெகுலேட்டட் கிட்ட பண்ணுங்கள். தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கோ இல்லை ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கொஷின்ஸ் எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறோம். சூப்பர், தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ.